வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம மார்னிங் குக்கும்பர் ஜூஸ் தான் பற்றி பார்க்க போகிறோம். 7 டேஸ்க்கு 7 ஜூஸ் மாதிரி நான் வீட்டில் எப்போவுமே ரெடி பண்ணிப்பேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ஜூஸஸ் எம்டி ஸ்டொமக்கில் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இதுக்கு நம்ம நல்லா ஒரு குக்கும்பரை கழுவிட்டு ஸ்லைசஸ் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. சிலவங்களுக்கு இஞ்சி ஆட் பண்ணாலும் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒரு நெல்லிக்காய் கூட ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இதோடு ஒரு ஆஃப் லெமன் நான் ஸ்க்வீஸ் பண்ணி விட போகிறேன். ஏன்னா அதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். எப்போவுமே நம்ம அப்படியே குடித்தோன்னா அந்த பச்சை வாசனை நல்லா இருக்காது. லெமன் கலந்து குடிச்சிங்கன்னா உண்மையாகவே இன்னும் கூட திகட்டாமல் குடிப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு ஃப்ளேவர்னஸோடு இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சாட் போட்டு ஒரு எம்டி ஸ்டொமக் ட்ரிங்க் வச்சுக்கோங்க. ஒரு ஹெல்த்தியான ஒரு நல்ல ஹெல்த்தி நேச்சுரல் ஒரு ட்ரிங்க்கு. எந்த ஒரு எசன்ஸும் நான் கலக்கலை. ஆனால் நல்ல ஒரு பேர்ல் க்ரீனில் சூப்பராக இருந்தது. மார்னிங்கில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கே ஒரு ரிசல்ட் தெரியும். நீங்கள் கண்டிப்பாக குக்கும்பர்லாம் ஒரு ஸ்கின் க்ளோயிங்காக நம்ம யூஸ் பண்ணுவாங்க, அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டே நான் ஆம்லா தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு அந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கிரைண்ட் பண்ணிட்டிங்கன்னா இதிலே நமக்கு அறுசுவை இருக்குது. உப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு எல்லாமே இருக்கும். நெல்லிக்காயில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டு. இதை நான் செகண்ட் டேவாக அந்த ஜூஸை ட்ரை பண்ணியிருந்தேன். இதில் நம்ம மஞ்சள் பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா லெமன் இதுக்கு வேண்டாம். எந்த ஒரு சுகரோ சால்ட்டோ நான் எதுவுமே ஆட் பண்ணலை. அப்படியே எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிங்கன்னா ரொம்ப ஒரு நல்லது. இது அவ்வளோ ஒரு ஹெல்த்தி ஆப்பிள் ஈக்குவலாக நமக்கு பூஸ்ட் பண்ணி தரும். கண்டிப்பாக இது இந்த மாதிரி சாட் போட்டு யூஸ் பண்ணி நீங்களும் வீட்டில் இருக்கவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்டு பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன். இதை ராவாக குடிக்கிறதுக்கு நல்லாவே இருக்காது. அதனால் இதோட நம்ம லெமன் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் தெரியவே தெரியாது. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இதோடு நம்ம ஒரு ஆஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டிங்க குடிச்சிங்கன்னா உண்மையாகவே சூப்பராக வேணான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு நேச்சர் ட்ரிங்க்குன்னு நான் சொல்வேன். எந்த ஒரு கலர் ஏஜென்ட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான வெரைட்டி ஜூஸு எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் டெய்லி மார்னிங் எடுத்துகிட்டு வந்தீங்க. காலையிலே க்ரீன் ஜூஸ், ரெட் ஜூஸ் அந்த மாதிரி நல்ல சூப்பரான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஹாப்பியாக இருக்குது. நான் எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு தான் நான் வீடியோவாக போடுவேன். நீங்கள் கண்டிப்பாக பீட்ரூட்டோட லெமன் கலந்து குடிச்சு பாருங்கள். வேணான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. கிட்ஸ் உட்பட லைக் பண்ணுவாங்க. ஒரு ஆஃப் லெமன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. நான் 2 டம்ளர் எனக்கும் ஹஸ்பண்டுக்கு தான் செய்வேன். அடுத்து 4th டே ஆவாரம் பூவை நல்லா நம்ம பச்சையாக வாங்கி வச்சோன்னா அழுகிரும். ஃபஸ்ட்டு 2 டேஸ் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த நாள்லாம் நீங்கள் நல்லா காய வச்சுருங்க. வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிங்கன்னா நமக்கு லைஃப் நிறைய வரும். இப்போ ஆவாரம் பூ தான். இதோட பூவை நல்லா வளர்த்திட்டு இதோட ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதோட எசன்ஸ்லாம் இறங்கி நமக்கு ஆற விட்டதுக்கப்புறம் இது ஒரு 4th டே ஜூஸு. அதுக்கப்புறம் 5th டே சங்குப்பூ வாட்டர் தான் எடுத்திருக்கேன். உண்மையாகவே இதுவும் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்கு தான். நீங்கள் இந்த மாதிரி வீக்லி சார்ட் போட்டு யூஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள். நம்ம எந்த ஒரு ஹாஸ்பிட்டலும் போக தேவையில்ல. எதை பண்ணாலுமே டெய்லி ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்கள். 1 வீக் மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நிறைய சோம்பு தண்ணி, ஜீரக தண்ணி, நிறைய வெரைட்டி ஆஃப் தண்ணி நம்ம டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் உங்களுக்கு இப்போதைக்கு ரெட் கலர், க்ரீன் கலர், ப்ளூ கலர், எல்லோ கலர் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கலரு. எந்த ஒரு ரைசிங் ஏஜென்ட்டும் இல்லாமல் சூப்பராக உங்களுக்கு வீட்லேயே கிடைக்கக்கூடிய சங்குப்பூ, பீட்ரூட்டு, நெல்லிக்காய், குக்கும்பர் அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி எப்படி ட்ரிங்க் குடிக்கணுன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுவுமே எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் ஆஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா உண்மையாகவே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் ரெசிபி. இப்போல்லாம் சங்குப்பூ எல்லார் வீட்லேயும் இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். எல்லார் வீட்லேயும் அவைலபிளாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு சிலவங்க இந்த கிராமத்து சைடு, ஒரு சிலவங்க சிட்டி சைட்லேயும் வச்சுருக்காங்க. நீங்கள் வேணும்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய்ட்டு சங்குப்பூ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை மாதிரி கூட டெய்லி வாங்கி இந்த டீ அடிக்ஷன் இருக்கவங்க இந்த மாதிரி நீங்கள் டெய்லி வெரைட்டி ஆஃப் ட்ரிங்க்ஸு ட்ரை பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். எப்போவுமே சங்குப்பூ டீயை கொதிக்க வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் அதோட பூவில் இருக்கிற அந்த எல்லா ஃப்ளேவர்னஸும் இறங்கும். அதில் ஆறவும் தேவையில்ல, கொதிக்க இருக்கவும் தேவையில்ல. கொஞ்சம் லைட் மீடியம் சூடில் இருந்தால் போதும்.
இப்போ வந்து நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் 2 பேரும் இந்த மாதிரி ஜூஸ் குடிச்சிட்டு தான் வரோம். உண்மையாகவே எனக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. தான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு மாதிரி சார்ட் போட்டு எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். இந்த மாதிரி நீங்களும் டெய்லி ஒரு ட்ரிங்க்கை ட்ரை பண்ணி வீட்டில் இருக்கவங்களுக்கு குடித்து என்ஜாய் பண்ணுங்கள். சோம்பு தண்ணி, சீரக தண்ணி இந்த மாதிரிலாம் வந்து வீட்டில் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இதெல்லாமே கூட நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பச்சை கொத்தமல்லி ஹெல்த்தி ட்ரிங்க் நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.